வணக்கம் நண்பர்களே. என் பெயர் சுரேஷ். இந்த கதையில் என் மாமியார் சாந்தியை எப்படி கரெக்ட் செய்தேன் என்பதை இந்த கதையில் விவரித்திருக்கேன். என் மாமியார் சாந்தி வீட்டிற்கு வந்திருந்தேன். என் மாமனார் இறந்த ஒரு வருடம் முடிந்து முதல் திதி ஆனதால் திதிக்கு நானும் என் வைஃப் சென்னையிலிருந்து கும்பகோணம் வந்திருந்தோம். என் வைஃப் சந்தியா என் மாமியாருக்கு ஒரே பெண். நேற்று திதி மற்ற சடங்கு எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. நேற்று ராத்திரி வரை வீடு ஜேனு ஒரே உறவினர்கள் கூட்டம். நைட்டு பந்தி முடிந்ததும் முக்கால்வாசி பேர் அவரவர் ஊருக்கு கிளம்பி விட்டார்கள். மீதி பேர் நைட்டு படுத்திருந்து விட்டு விடிகாலையில கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில எழுந்து பார்த்தால் சொந்தக்காரங்க ஒரு காக்காவை கூட காணோம். வீடே மொத்தம் காலி. இப்ப வீட்டுல நான் சந்தியா அத்தை சாந்தி மட்டும்தான். எனக்கே பயங்கரமா போரடிச்சது. இதுக்கு நடுவுல சந்தியா அவ ஃப்ரெண்ட் மேரேஜ் தஞ்சாவூர்லன்னு மதியம் லஞ்ச் முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டா. நான் நாளைக்கு காலையில் முகூர்த்தத்துக்கு வந்தால் போதும்னு சொல்லி பிளான். இப்ப வீட்டுல நானும் அத்தை மட்டும்தான். என் அத்தை சாந்தி வயது ஒரு 45 முதல் 47 வரை தான் இருக்கும். நல்ல வெள்ளை நிறம். சின்ன வயதிலேயே கல்யாணம் பண்ணி அடுத்த வருடமே. சந்தியா பிறந்ததினால் பார்ப்பதற்கு சந்தியாவிற்கு அக்கா போலவே இருப்பாள். நல்ல அழகு. ஒரு சாயலில் நடிகை தேவயானி போலவே இருப்பாள். அதே கலர், மூக்கு, உதடு, கண்கள் எல்லாம். ஆனால் நல்ல ஹைட். எனக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து என் மாமியார் சாந்தி மீது ஒரு கண் தான். ஒரு நல்ல சான்ஸ் இதுவரைக்கும் கிடைக்கலை. மாமனார் சிவராம் ஒரு முசுடு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேறு. என் மாமியார் சாந்தி அவருக்கு பயந்தே வாழ்ந்தவங்க. எனக்கு தெரிந்து எந்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்கவில்லை என்றே எனக்கு பட்டது. மாமா இறந்ததுக்கு கூட அவ்வளவாக கவலைப்படவில்லை. தான் இனி தனியாக இருக்க வேண்டி வருமே என்று தான் அதிகமாக கவலைப்பட்டார்கள். எனக்கு இன்றைக்கு சாந்தி அத்தையை எப்படியாவது கரெக்ட் செய்ய வேண்டும் என்று துடியாய் இருந்தது. அதற்கேற்றாற் போல் காலையில் 11 மணி போல் ஒரு இன்சிடென்ட். நான் டாய்லெட் போக வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கும். நான் டாய்லெட் விருந்து வெளியே வர அதே சமயம் பாத்ரூம்லிருந்து அப்போதுதான் அத்தை குளித்து முடித்து விட்டு வெளியே வர இருவரும் சந்தித்து கொண்டோம். நான் திக்குமுக்காடி போனேன். அத்தை என் பார்வை போன இடத்தை புரிந்து கொண்டு வெட்கத்துடன் மாப்பிள்ளை என்று பரபரப்பாக நகர முற்பட அவள் கையில் இருந்த துணிகள் கீழே விழுந்தன. நான் ஏதோ வேகத்தில் குனிந்து துணிகளை எடுக்க குனிய அத்தையும் அந்த பதட்டத்தில் துணிகளை எடுக்க குனிய இருவரது நெற்றியும் முட்டி கொண்டது. நான் துணிகளை எடுத்து கொடுத்து சாரி அத்தை என்றேன். அத்தையும் புரிந்து கொண்டு வெட்கத்துடன் ஐயோ பரவாயில்லை மாப்பிள்ளை என்றாள். அத்தை ஒரு வெட்கம் கலந்த புன்சிரிப்புடன் என்னை ஏறிட்டு பார்த்து பின் தலையை குனிந்தபடியே சென்றாள். நல்ல வேளை சந்தியா அப்போது அவள் ரூமில் இருந்தாள். எனக்கு நன்றாக ஏறிவிட்டது. ரூமிற்கு போனாள். சந்தியா புது சேலை கட்டிக்கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு தன் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு தஞ்சாவூர் போக கிளம்பி கொண்டிருந்தாள். நான் போய் சந்தியாவை ஆசையோடு பேசிக்கொள்ள என் வேகத்தை என் ஆசையையும் கவனித்த சந்தியா ஏங்க நான் மேரேஜ்க்கு கிளம்பிக்கிட்டிருக்கேன். இப்ப போய் என்று விலகினாள். எல்லாம் நாளைக்கு தஞ்சாவூர்லிருந்து வந்ததுக்கப்புறம் என்றாள். எனக்கு புஸ் என்றாகி விட்டது. இனி அவளை கட்டாயப்படுத்த முடியாது. சம்மதிக்க மாட்டாள். ஏமாற்றத்துடன் என் போனை நோண்டிக் கொண்டிருந்தேன். பின் மத்தியானம் லஞ்ச் முடித்து விட்டு சந்தியாவை பஸ் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வந்தேன். மணி இப்போ மத்தியானம் 2:30 இருக்கும். நான் என் ரூமில் தனிமையில் இருந்தேன். பக்கத்து ரூமில் அத்தை இருந்தார்கள். எனக்கு காலையில் நடந்த இன்சிடென்ட் ஏன் ஞாபகத்திற்கு வந்து நினைவு அலை பாய்ந்து கொண்டிருந்தது. பேசாமல் அத்தை இருக்கும் பக்கத்து ரூமுக்கு போய் ஏதாவது அவளோடு பேச்சு கொடுத்து
சே சே, அத்தை நம்ம முகத்தை பார்த்தே பேச மாட்டாள். அவ்வளவு வெட்கம், மரியாதை. இதில் எங்கிருந்து நாம அவளிடம் பேசி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? எனக்கு பைத்தியம் பிடிப்பது போலிருந்தது. ஆனால் அத்தை எப்படியாவது வேண்டும் என்று இருந்தது. இன்றைக்கு முடியாவிட்டால் போச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் மறுபடியும் அமையுமோ அமையாதோ? ஒன்றும் பிடிபடாமல் என் ரூமை விட்டு வெளியே வந்து கதவு மூடியிருந்த அத்தையின் ரூமையே நோட்டமிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் ஹாலில் பூனை போல அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் அத்தையின் ரூம் கதவை திறக்க கைப்பிடி மேல் என் கையை வைக்க சட்டாரென்று ரூம் கதவு திறந்து அத்தையே வெளியே வந்தாள். என்னை பார்த்ததும் அவளுக்கு வியப்பு, அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ளை, ஏதாவது வேணுமா? எனக்கு படபடப்பாகி, இல்லை அத்தை, சும்மா தான். தூக்கம் வரலை, போரடிச்சது. அதான் உங்ககிட்ட ஏதாவது பேசலாம்னு. இல்லை, சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம்னு. அத்தை சிரித்துக்கொண்டே, ஓ, சந்தியா வேற இல்லை. அதான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை போல. கொஞ்சம் இருங்க, ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி கொண்டு வரேன். ஐயோ அத்தை, இப்ப எனக்கு எதுவும் வேணாம். வேணாமா? அது எனக்கு வலது கால் காஃப் மசல் பிடிச்சு கிட்ட மாதிரி இருக்கு. அதான் டார்பண்டைன் ஒயில் ஏதாவது தடவலாம்னு எடுக்க வந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இல்லைன்னு நினைக்கிறேன். பேசாமல் நானே அமுக்கி விட்டுக்கறேன். ஈவினிங் வெளியே போனால் வாங்கிட்டு வரணும். எனக்கு சட்டென்று மண்டையில் பல்பு எரிந்தது. கிடைச்ச இந்த சான்ஸை விடக்கூடாது என்று முடிவு பண்ணினேன். அத்தை நான் அமுக்கி விடறேனே என்றதும், ஐயோ மாப்பிளை, நீங்க போயி. வேணாம் என்று வெட்கத்துடன் சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்லை அத்தை, நான் அமுக்கி விடறேன் என்று அவள் ரூமிற்குள் நுழைந்தேன். ஐயோ வேணாம் மாப்பிள்ளை, யாராவது பார்த்தால் நல்லாயிருக்காது. அதுவும் சந்தியாக்கு தெரிஞ்சா. யார் அத்தை பார்க்க போறாங்க? வீட்டில்தான் யாருமே இல்லை. டாயும் லாக் ஆகியிருக்கு. யாரும் உள்ளே வர முடியாது. சந்தியா தஞ்சாவூர் போயிருக்கா. நான் உங்களுக்கு கால் வலிக்குது, முடியலைன்னு தானே அமுக்கி விடறேன்கிறேன் என்று சென்டிமெண்டல் ஆக பேச அத்தை கரைந்து போனாள். இல்லை மாப்பிள்ளை, நீங்க போயி என் காலை. அதான். அதெல்லாம் ஒன்னும் இல்லை, உள்ள வாங்க. ஈவினிங் நானே போய் மருந்து வாங்கிட்டு வரேன். இப்ப உள்ள வாங்க, நான் அமுக்கி விடறேன் என்றேன். கொஞ்ச நேரத்தில் அத்தை கட்டிலில் 2 தலையணை போட்டு வெட்கத்துடன் சாய்ந்தாற் போல் உட்கார்ந்திருக்க, நான் பக்கத்தில் சேரில் உட்கார்ந்து கொண்டு, ரூமில் நல்ல வெளிச்சம், ஏசி கும் என்று ஓடிக்கொண்டிருந்தது. ரூமும் நல்ல வாசனையாக இருந்தது. எங்களின் மசாஜ் அடுத்த பாகத்தில்.